ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே முருங்கைக்காய் வாங்கினா சாம்பார் புளிக்குழம்புன்னு ஒரே மாதிரியே செய்வாங்க. இந்த மாதிரி மசாலா அந்தளவுக்கு செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1/4 முடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அது லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காயை தனியாக வேக வச்சு பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது அதோட சாறு எல்லாமே உள்ளே இறங்கி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். காய் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அந்த மசாலா முருங்கைக்காயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போது மசாலா முருங்கைக்காயில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். காயை நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்படும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா மசாலா அடி பிடிக்கும். இப்போது காய் நல்லா வெந்து மசாலா எல்லாமே ட்ரை ஆகிருச்சு. இதை ஒரு தடவை அடியோட கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான முருங்கைக்காய் மசாலா தயாராகிருச்சு. இது நீங்கள் சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடவுமே சாப்பிட்லாம். குழம்பு வைக்காத நேரத்தில் இந்த மசாலா போட்டே பசஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.